இன்றைய வானிலை தகவல். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 8ஆம் மாதத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 5 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றும் மற்றும் வெப்பச்சலன காரணமாக 18ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 20ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 18ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பில் இருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும். குறிப்பு: அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது வெப்ப அழுத்தம் காரணமாக அசைலகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியே இருக்கக்கூடும். மேலுக்கான எச்சரிக்கை எதுவும் இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் 41.6 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. கடந்த 8ஆம் மாதத்தில் பதிவான மழையளவு. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணை 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PAP, கிருஷ்ணகிரி மாவட்டம் சின்னார் அணை, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் கிளின்மேன்கல், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு, திருப்பூர் மாவட்டம் பல்லடம், கோயம்புத்தூர் மாவட்டம் பெரியநாயகம்பாளையம், சேலம் மாவட்டம் ஏற்காடு, நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், நீலகிரி மாவட்டம் கெட்டி, கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் விமான நிலையம், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர், திண்டுக்கல் மாவட்டம் பழனி, சேலம் மாவட்டம் கங்கவள்ளி, நீலகிரி மாவட்டம் பாரியூர் தலா 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. 24 மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுதல். நீலகிரி, சென்னை, ஈரோடு மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் -2.1 டிகிரி செல்சியஸ் முதல் -4 டிகிரி செல்சியஸ் வரை கணிசமாக குறைந்துள்ளது. சென்னை மாவட்டம் மற்றும் புதுச்சேரியில் -4.1 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் குறைவாக மிகவும் குறைந்துள்ளது. கரூர் மாவட்டத்தில் 5.1 செல்சியஸ் அல்லது அதற்கும் மேல் இயல்பை விட மிக மிக அதிகம். கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, மதுரை, திருநெல்வேலி, திருப்பத்தூர், ராமநாதபுரம் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் 1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகம். நீலகிரி மாவட்டத்தில் -1.6 டிகிரி செல்சியஸ் முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட குறைவு. தமிழ்நாட்டில் அடுத்து வரும் 3 முதல் 4 நாட்களுக்கு கடும் வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், விருதுநகர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் கடும் வெயில் வாய்ப்புள்ளது. எப்பொழுது கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது? தமிழ்நாட்டில் மே மாதம் இறுதியில் மற்றும் ஜூன் முதல் வாரங்களில் மீண்டும் மழை தொடர வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழையானது இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை சற்று தாமதமாகி ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 38.86 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 31.18 டிகிரி செல்சியஸ். சென்னை மாவட்டத்தில் மழைப்பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 36.11 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30.96 டிகிரி செல்சியஸ். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழைப்பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 38.79 டிகிரி செல்சியஸ் மற்றும்
குறைந்தபட்ச வெப்பநிலை 31.5 டிகிரி செல்சியஸ். வேலூர் மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 38.15 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30.62 டிகிரி செல்சியஸ். தருமபுரி மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 35.56 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28.12 டிகிரி செல்சியஸ் வரை. திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 38.84 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30.56 டிகிரி செல்சியஸ் வரை. விழுப்புரம் மாவட்டத்தில் மழைப்பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 38.54 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30.49 டிகிரி செல்சியஸ் வரை. சேலம் மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 36.22 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28.64 டிகிரி செல்சியஸ் வரை. நாமக்கல் மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 37.34 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29.61 டிகிரி செல்சியஸ் வரை. ஈரோடு மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28.89 டிகிரி செல்சியஸ் வரை. நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 28.6 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21.2 டிகிரி செல்சியஸ் வரை. அதிகபட்ச வெப்பநிலை 36.7 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27.95 டிகிரி செல்சியஸ். கரூர் மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 39.10 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30.84 டிகிரி செல்சியஸ் வரை. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 38.79 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30.32 டிகிரி செல்சியஸ் வரை. பெரம்பலூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 39.12 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30.21 டிகிரி செல்சியஸ் வரை. அரியலூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 39.6 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29.91 டிகிரி செல்சியஸ் வரை. கடலூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 38.86 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 30.4 டிகிரி செல்சியஸ் வரை. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 34.72 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29.8 டிகிரி செல்சியஸ் வரை. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை 37.43 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29.66 டிகிரி செல்சியஸ் வரை. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றொரு திரைப்படத்தை ஷேர் செய்யுங்கள்.